ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களோட அனிமேஷன் லிஸ்ட்ல ஷீப் அண்ட் வூல்ஸ் படத்தோட செகண்ட் பார்ட்டான 2019 ரிலீஸ் ஆன ஷீப் அண்ட் வூல்ஸ் த பிக் டீல் என்ற படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த படத்துக்கு நீங்க அதிக வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. இந்த பார்ட் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான தருணம் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இங்கனுக்குள்ள எங்கேயாச்சும் லிங்க் இருக்கும், மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துருங்க. சரி, ஓகே, இன்ட்ரோலாம் வேணாம், டேரக்டாக கதைக்குள்ளேயே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு காட்டு பாதையோட ஜங்ஷன்ல பயங்கரமா தூசி பறக்குது. அங்க புதற்குள்ள இருந்து ஒரு ஓனாய் ஒன்று மூச்சு வாங்க ஓடி வந்து பாஸ் பாஸ் ஓடியாங்க பாஸ் அப்படின்னு கத்திக்கிட்டே வருது. பதட்டத்தில் அதுக்கு மூச்சு சுத்தமா நிக்கல. அதை பார்த்ததும் அந்த ஓனாய் பாஸ், என்னடா அது என்னவோ பெரிய விஷயம் நடந்த மாதிரி உளறிட்டே இருக்கிற, ஒழுங்கா என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்றான் அப்படின்னு ரொம்பவே கடுப்பாக்கி முறைச்சிட்டே கேக்குது. அந்த ஓனாயும் தன்னோட மூச்சு பிடிச்சிக்கிட்டு, பாஸ் அந்த வியாபாரி முயல் இருக்கு, அது அங்க நின்றுட்டு என்னென்னவோ கதை சொல்லுது பாஸ். ஓனாயும் ஆடும் சேர்ந்து ஒன்னா ஒரே ஊர்ல வாழ்றாங்களாமா, அதுவும் ஓனாய் ஆடுகளை சாப்பிட்றதே இல்லையாமா, இதை என்னால நம்பவே முடியல பாஸ் அப்படின்னு பதறிட்டே சொல்லுது. இதை கேட்டது அந்த பாஸ் ஓனாய்க்கு ஒரே சிரிப்பு. என்னது, ஓனாய் ஆடும் ஒன்னா சேர்ந்து வாழுதா? சாத்தியமே இல்லாத கதையா இருக்காடா. அந்த முயல் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு கேக்குது. பதிலுக்கு, அதுவா ரோடு பிரியற ஜங்ஷன்ல கூட்டம் கொட்டி பொருள் வித்துட்டு இருக்குது பாஸ் அப்படின்னு ஓனாய்க்கு வழி காட்டுது. அதே மாதிரி அங்க வழியில பார்த்தா அந்த வியாபாரி முயல் பெரிய கூட்டத்தையும் கூட்டி வச்சுட்டு தன்னோட டிராமா ஸ்டைல்ல கதை சொல்லிட்டு இருக்கு. ஒரு காலத்துல நம்ம ஹீரோ ஓனாய் இருந்தான். அவன் தான் அடுத்த லீடர் ஆக வேண்டியவன். அவன் ஒரு அழகான ஹீரோயின் ஓனாயை உயிருக்கு உயிரை காதலிச்சான். ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சா தெரியுமா? ஹீரோ ரொம்ப சுயநலவாதியா பொறுப்பு இல்லாம இருக்கானேன்னு நினைச்சு அவனை வெறுத்துட்டான். ஹீரோ தன்னோட காதலை அடையிறதுக்காக தன்னை மாத்திக்கணும்னு முடிவு பண்ணி காட்டுக்குள்ள கிளம்பினான். அப்படி போகும்போது தான் இந்த உலகத்திலே ரொம்ப அறிவாளியான அழகான என்ன மாதிரி ஒரு வியாபாரி முயலை சந்திச்சான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல நின்று இருந்த ஒரு குட்டி முயல், சரி சரி நீ உன்னையும் ரொம்ப புகழ்ந்துக்காத, மேல கதையை சொல்லு அப்படின்னு கிண்டல் அடிச்சு சொல்லுது. டேய் குட்டி, கொஞ்சம் நடுவில் பேசாதரா, அப்புறம் கதை வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி முயல் அதை தட்டி விட்டுட்டு திரும்பவும் கூட்டத்தை பார்த்து பேச ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, ஹீரோவானா என்கிட்ட உதவி கேட்டு வந்தான். நான் என்னோட மேஜிக் கெமிக்கல் போஷனை கொடுத்தேன். அதை குடிச்சதும் ஹீரோ ஒரு ஆடாவே மாறிட்டான். வேற வழியே இல்லாம ஆடுகளோட கிராமத்துல போய் தங்கி அவங்களோட வாழ்க்கை முறையை கத்துக்க ஆரம்பிச்சான். அப்பன்னு பார்த்து ஹீரோவோட பழைய வில்ல ஓனாய் கூட்டம் ஆடுங்களோட ஊர் மேல படையெடுத்து வந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? ஆடுகளுக்கெல்லாம் தைரியம் கொடுத்து அந்த ஊரையே காப்பாத்தினான். அந்த கொடூரமான வில்லனை அடிச்சு ஜெயிச்சு தன் காதலியான ஹீரோனையும் கைப்பிடிச்சான். அப்புறம் பழையபடி ஓனாயாவே மாறி ரெண்டு கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பெரிய அமைதியை கொண்டு வந்தான் அப்படின்னு கெத்தா கதையை சொல்லி முடிக்கிறான். இப்படி கதை சொல்லி முடிச்ச உடனே தன்னோட வண்டியில் இருக்கிற பொருள் எல்லாம் காட்டி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான். பாருங்க, ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ ஓனாயோட பிராண்ட் பொருள் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. டிஷர்ட், கேப், அப்புறம் கியூட்டான நம்ம ஹீரோ ஓனாயோட பொம்மை கூட இருக்குது. இது மட்டும் இல்லாம உங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி மேஜிக் பொருளுமே எங்கிட்ட இருக்கு. முடி அதிகம் வாங்கணுமா, கொம்பு வேணுமா, மீசை வேணுமா, இல்ல புது வால் தான் வேணுமா, எல்லாமே எங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு மட்டும் ஆஃபர், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு கூவி கூவி விற்க ஆரம்பிக்குது. அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு விலங்கு, சரி இந்த அற்புத ஆடு கிராமத்துக்கு எப்படி போறது அப்படின்னு ஆசையை கேட்குது. அதுவா, 3 பொம்மை வாங்கினா அந்த ஊருக்கான மேப் ஃப்ரீப்பா அப்படின்னு சாதுரியமா முயல் பதில சொல்ல, உடனே பக்கத்துல இருந்த ஒரு விலங்கு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தொட்டு பார்க்குது. ஹேய், அதெல்லாம் தொடக்கூடாது, இதெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியான போர்ஷன்ஸ் அப்படின்னு அங்கிருந்து குட்டி முயல்களை திட்டிட்டே வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பிக்குது. இப்படி அந்த குட்டி முயல்களை திட்டி முடிச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான சீன் நடக்குது. 2 மிகப்பெரிய கருகருன்னு இருக்கிற உருவத்துல மலையளவு பிரம்மாண்டமா அந்த முயலோட கடைக்கு முன்னாடி வந்து நிக்குதுங்க. அவங்களோட அந்த ராட்சச நிழல் அந்த கடை மேலேயும் அந்த முயலோட முகத்து மேலேயும் விழும்போது அந்த இடமே ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா பயங்கர த்ரில்லா மாறுது. ஆனா இதெல்லாம் கண்டு நம்ம வியாபாரி முயல் அசருமா? உடனே அவரோட பிசினஸ் ஸ்மைல மூஞ்சில் காட்டிட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டான். வாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது டிஷர்ட் வேணுமா? என்கிட்ட புதுசா கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, பார்க்க செமையா இருக்கும், நீங்க எவ்வளவு கருகருன்னு இருக்கீங்களா, உங்களுக்கு போட்டா அற்புதமா இருக்கும் அப்படின்னு கூலா பேசுறான். அப்பதான் அந்த பயங்கரமான வில்லன் ஓனாய் இத்தனோட ஆழமான குரல்ல அப்படியே கர்ஜித்துக்கிட்டே, நீ கதையெல்லாம் நல்லா சொல்வியாமே, 2 வெவ்வேறு மிருகங்க சேர்ந்து ரொம்ப அமைதியா வாழ்ற ஏதோ ஒரு கதையை பத்தி பரப்பிட்டு இருக்கியாமே அப்படின்னு பயமுறுத்துற பாணியில கேக்குது. பதிலுக்கு வியாபாரி முயலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி, எது கதையா, நான் என்ன கதையா சொன்னேன் அப்படின்னு அமைதியா கேட்க, பதிலுக்கு வில்லன் ஓனாய் நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நீ தான் ஓனாய் ஆடுகளும் ஒன்னா ஒரே ஊர்ல வாழுதோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியாமே அப்படின்னு முறைச்சிட்டு கேட்க, இதை கேட்டதும் அந்த வியாபாரி முயலுக்கு இவ்வளவுதான் கோவம் இல்லை. இதெல்லாம் வெறும் கதையில சாரே, 100% உண்மை, அந்த ஊர் உண்மையிலே இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றான். ஏய் பொய் சொல்லாதரி, இது இயற்கையோட விதிக்கு முற்றிலும் எதிரான ஒண்ணு அப்படின்னு கோவத்துல கத்த, வியாபாரி முயல் அவரோட கையை கட்டிக்கிட்டு கெத்தா நின்றுட்டு சொல்றா, என் வாழ்க்கையில என்னென்னவோ சொல்லி திட்டியிருக்காங்க, ஆனா அது யாரு பொய்ன்னு மட்டும் சொன்னதில்லை, அப்படிப்பட்ட ஒரு ஊர் உண்மையிலே இருக்கு, அதை நம்ம நீதியான நேர்மையான நம்ம ஹீரோ தான் வழி நடத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மறுக்க மறுக்க தைரியமா சொல்றான். உடனே வில்ல முயலோட மூஞ்சுக்கிட்ட நெருங்கி வந்து தன்னோட கூர்மையான பல்ல காட்டி, எங்க அந்த ஊர் எங்க இருக்கு, மரியாதையை எப்பயோ சொல்லிடு அப்படின்னு மிரட்டுது. அந்த பயங்கரமான ப்ரெஷர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த முயல் டக்குன்னு ஒரு டிஷர்ட்டை தூக்கி காமிச்சு, இந்த டிஷர்ட்டை பாருங்களேன், உங்கள் கண்ணுக்கு செம்ம மேட்சிங்காக இருக்கும், ரைட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். டக்குன்னு வில்ல, அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட தப்பிச்சு போக முடியுமா அப்படின்னு கர்ஜனையோட அந்த வெள்ளை ஓனாய் முயலோட காது பிடிச்சி இழுத்துட்டு, நீ ஏன் கூட தான் வரப்போற, இவளோட அந்த குப்பையெல்லாம் பேக் பண்ணிக்கங்கடா, வழி நடுக நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட இந்த ஆட்டுக்குட்டியும் யூஸ் ஆகும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான்.
ஏய் என்ன விடுங்கடா அப்படின்னு அந்த வியாபாரி முயலும் அப்படியே கத்தி ஏதோ சொல்லி பார்க்குது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. தென் அப்படியே கட் பண்ணா பள்ளத்தாக்குக்கு அந்த பக்கம் சூரியன் அப்படியே அழகா உதயமாகி ஒரு அமைதியான பரபரப்பான கிராமம் தெரியுது. பறவைங்கெல்லாம் பாட்டு பாடுது, அருவி தண்ணி சலசலன்னு ஓடுது. ஆடுகளும் ஓநாய்களும் எந்த வித பயமும் இல்லாம ரொம்ப ஒற்றுமையா ஒண்ணா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் டு த வேர்ல்ட் அப்படின்னு மக்கள் சந்தோஷத்தோட அவங்களோட காலை வணக்கத்தை பரிமாறிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறவங்களும் ஃப்ரெஷ்ஷான மீன்களை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஓனாய் அப்பதான் அந்த ஊர் பாதையில ரொம்ப ஜாலியா நடந்து வந்து அந்த அமைதியான சூழலை ரசிச்சுக்கிட்டே வரான். வழியில ஒரு ஆடு நடத்துற கடை ஒண்ணு கடந்து போறான். குட் மார்னிங் ஹீரோ அப்படின்னு அந்த ஆடு ரொம்பவே அன்பா, பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, ஓ அதவா ரொம்ப சூப்பரா ஜாலியா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு ஓனாய் ஒருத்தன் பக்கத்தில் வந்து, என்ன மச்சான் இங்கே இருக்கிற எல்லாரும் எவ்வளோ செம்ம ஹாப்பியோடு இருக்காங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். பின்ன வேற எப்படி இருக்கும், இன்னைக்கு நாள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா, நீ ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு ஹீரோ சிரிச்சுட்டே கேட்க, சும்மா காமெடி பண்ணடா அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த ஃப்ரெண்டு ஓனாயும் டக்குன்னு ஒரு டோனட்டை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட சாப்பிட கொடுக்குது. ஹீரோவும் அதை ஒரு கடி கடிச்சிட்டு, ஓ வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கலாச்சிட்டே சாப்பிட்றான். தென் அந்த கிராமத்தோட சென்டர் பகுதியில் வருஷம் திருவிழா நடக்கும். அதுக்காக தான் மக்கள் எல்லாரும் பயங்கரமாக கூட்டம் கூடி நிற்கிறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ பக்கத்தில் ஹீரோயின் அப்படியே கெத்தா வந்து நிற்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ தான் பயத்தில் அதனோட கையை பசங்கிட்டே பயங்கர நர்வஸாக பதறிட்டு இருக்கான். இப்படி அவன் பதட்டப்படுறத பார்த்த ஹீரோயின் ரொம்பவே அன்பா பக்கத்தில் வந்து, உன்னால முடியும் செல்லம், நீ ஓகே தானே, எதுக்கும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு ரொம்ப தைரியம் சொல்றா. ஹீரோ உடனே திருதுன்னு முடிச்சுக்கிட்டு, இது நானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப நர்வஸாக தான் இருக்கு அப்படின்னு உளறான். ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டு, ஐயோ செல்லா குட்டியே கவலைப்படாத, இந்த பெருமைக்கெல்லாம் மொத்தமே தகுதியானவன் நீ மட்டும்தான், நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு அவனுக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குறான். அப்போ அந்த கிராமத்தோட பெரியவரான ஒரு வயசான ஆடு ஒன்று அங்க இருந்த மர மேடை மேலே ஏறி நின்று தன்னோட கையை உயர்த்தி எல்லாரும் அமைதியாக்கிட்டு, என் அன்பான மக்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பெரிய கொண்டாட்டத்துக்காக கூடியிருக்கிறோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் தான் நம்ம ரெண்டு இனமும் ஒன்றா சேர்ந்தோம். நமக்கு குழம்பு இருந்தாலும் சரி, பாதம் இருந்தாலும் சரி, முடி இருந்தாலும் கம்பளி இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் இன்னைக்கு இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஓனாய் தான் காரணம். ஸோ இன்னைக்கு என்னோட தலைவருக்கான செங்கோலை அந்த ஓனாய் கிட்ட நான் ஒப்படைக்க போறேன் அப்படின்னு மாசம் அறிவிக்கிறாரு. உடனே ஹீரோயின் ஹீரோவை செல்லமா முன்னாடி தள்ளி விட்டு, போ உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி மேடைக்கு அனுப்புறான். அந்த பெரியவரும் சத்தமா, பெரியவர்களே தாய்மார்களே, இதோ உங்களுக்கு முன்னாடி கம்பீரமா நிக்கிற கனப்பொருந்திய ஹீரோ இவரு தான் அப்படின்னு சத்தமா கத்துறாரு. கூட்டமே அப்படியே கை தட்டி விசில் அடிச்சு ஆரவாரம் பண்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டே மேடையில் ஏறி வந்து, ஏ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு நார்மலான ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த பெரிய ஒரு ஆடு ஒரு அழகான அவரோட மர செங்கோலை நீட்டி, நம்ம ஊரை காப்பாத்தி பெரிய அமைதியை கொண்டு வந்ததுக்காக என்னோட அதிகாரத்தோட அடையாளமா இந்த செங்கோலை உங்ககிட்ட தரேன், இது எங்களோட நன்றியோட அடையாளம் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்புறம் கூட்டம் அதை பார்த்து நம்ம ஹீரோக்காக சத்தமா கை தட்டுறாங்க. ஆடுகளும் ஓநாய்களும் பொதுவா ஒரே லீடரான நம்ம ஹீரோ தான் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு ஏத்துக்கிறாங்க. இப்படி எல்லாரும் காட்டுற அந்த அன்பை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே மனசு உருகி போயிடுறான். கைஸ் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி, உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஊரோட அமைதியையும் சந்தோஷத்தையும் காப்பாற்ற நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்றேன். இங்க இருக்கிற எந்த மிருகமா இருந்தாலும் சரி எல்லாரையும் சமமா நடத்துவேன்னு நான் உறுதி தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு மாசா பேசுறான். கூட்டம் அப்படியே ஆரவாரத்தோட சந்தோஷத்துல கத்தி கொண்டாட ஆரம்பிக்குது. ஆனா அந்த சந்தோஷம் அதிக நேரம் நீடிக்கல. திடீர்னு அந்த கொண்டாட்டத்தை நிறுத்துற மாதிரி ஒரு சீன் அங்க நடக்குது. ஊரோட காவலாளியா இருக்கிற ஒருத்தன் மூச்சு வாங்க ஓடி வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள பாஞ்சு வரான். பெரியவரே வழிவிடுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வரான். பெரியவர் ஆடும் பதறி போய் முன்னாடி வந்து, டேய் என்னடாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அந்த காவக்காரன் அப்படியே மூச்சு பிடிச்சிக்கிட்டு, பெரிய ஆபத்து, ஊர் கோட்டையை தாண்டி வெளியில சில புது ஆளுங்க வந்திருக்கிறாங்க, ஒரு நரியும் ஒரு ஆடும் ஓடி வருது, அவங்கள தொடச்சிக்கிட்டு ரெண்டு கொடூரமான ஓநாய்களும் வெறித்தனமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு பதட்டே சொல்றான். இது ஓநாய்ங்களா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஹீரோவோட மூச்சு அப்படியே சீரியஸா மாறுது. பயந்து போன ஊர் மக்களை பார்த்து அப்படியே கையை உயர்த்தி, காய்ஸ் எல்லாரும் கூலா இருங்க, பயப்பட எதுவும் தேவையில்ல, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே பக்கத்துல வந்து, உனக்கு ஏதாவது உதவி வேணுமா சொல்லு அப்படின்னு கேட்கறான். சேச்சா இது அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இல்லை, நான் உடனே பார்த்துட்டு திரும்பி வந்துடுறேன், நம்ம என்ன கொண்டாட்டத்தோட நடுவில் தானே இருக்கிறோம், ஸோ எனக்கு என்ன ஆகிட போகுது, நீ இங்கேயே இருந்து மற்றவங்கள பார்த்துக்கோ, கண்ணு வைக்கிற நேரத்தில் இங்கே வந்துடுறேன், ஸோ காய்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். தென் நம்ம ஹீரோ வேகமாக ஊரோட எல்லை பகுதிக்கு ஓடி வரான். அங்கே வந்து பார்த்தா ரெண்டு கொடூரமான ஓனாய்ங்க பயந்து நடுங்கி போயிருக்கிற ஒரு நரியையும் அதோட ஃப்ரெண்டான ஒரு ஆட்டையும் மூலையில் வச்சு மடக்கி பிடிச்சி மிரட்டிட்டு இருக்குங்க. அதை பார்த்ததும் ஹீரோ அப்படியே பாஞ்சு போய் அவங்களுக்கு நடுவில் கெத்தாக நிற்கிறான். ஆமாம் இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு போது பதிலுக்கு அந்த கருப்பு ஓனாயில் ஒன்று, எங்களை தனியாக விட்டுறா அப்படின்னு கோபமாக விரும்புது. நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியாக, ஹேய் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போகிறீங்கன்னு சும்மா தான்ப்பா கேட்க வந்தேன் அப்படின்னு கூலாக சொல்கிறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா அப்படின்னு மறுபடியும் மூக்கம் நொழிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடூரமாக அந்த ஓனை இங்கே கத்த ஆரம்பிக்குதுங்க. ஹே கூல் படிஸ், இதுக்கடா இப்போ என் மேலே சம்மந்தமே இல்லாமல் சத்தம் போடுறீங்க அப்படின்னு அக்கலா சிரிச்சுக்கிட்டே கேட்க அதுங்களுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே அதில் ஒரு ஓனாய் இவங்ககிட்ட சண்டை போட வர ஹீரோ டக்குன்னு பிடிச்சி அதை பலமாக தள்ளி விட்டுறான். ஏய் பேசிகிட்டு இருக்க முடியல அதுக்குள்ளே கை வைக்கிற அப்படின்னு
கோவமாக சொல்லவும், நான் ஒன்றும் உனக்கு மச்சான் இல்லடா தெருநாயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலேயே துப்புதுங்க அந்த 2 ஓனாயும். அப்போ திடீர்னு அந்த அடர்ந்த மரத்துக்கு நடுவில் இருந்து அப்போ தான் அந்த வில்லன் ஓனாய் மெதுவாக நடந்து வெளியே வருது. அவனோட கண்ணில் அந்த பயங்கரமான கொடூரமும் உறைஞ்சி போன கோவமும் தெரியுது. ஹீரோவை வெறிச்சு பார்த்துட்டு, யாருன்னு பார்த்தா, ஓ நம்ம ஹீரோவா, கரெக்டு தானே அப்படின்னு நக்கலாக கேட்குறான். ஓ உனக்கு என் பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ஹீரோவும் அப்படியே அலர்ட்டாக அசால்ட்டாக பேசுகிறான். ஆனால் அந்த வில்லன் கொடூரமாக சிரிச்சுக்கிட்டு, டேய் ஆடுங்களோட நீ வச்சிருக்கிற அந்த கூட்டணி இருக்கே ரொம்ப கேவலமாக இருக்குடா. வேட்டையார நம்ம இனத்தோட பேரையெல்லாம் நீ மண்ணில் போட்டு மிதிச்சிட்ட. நீ ஒரு ஓனாயாடா, உண்மையை சொல்லு. உணவு சங்கிலிலே நம்ம தான்டா டாப்பில் இருக்கிறோம். இந்த லூசுத்தனமான எண்ணத்தையெல்லாம் உன் மண்டையிலேருந்து தூக்கி போட்டு இன்னும் 3 நாளில் நம்ம இனத்தோட மிகப்பெரிய திருவிழா வரப்போகுது. மரியாதையை நம்ம கூட்டத்தில் வந்து சேர்ந்துரு. எப்பயும் போல் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். அன்னைக்கு விருந்தில் நல்ல ஆட்டுக்கறியும் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களோட ஊருக்குள்ளே நேராக வந்து அங்கேயே விருந்து வைப்போம் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டுறான். அப்படியே மிரட்டி முடிச்சதும் அந்த வில்லன் தன்னோட ஆளுங்கிட்ட சிக்னல் கொடுத்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே திரும்பி போயிடுறான். அப்புறம் ஹீரோ எல்லை பகுதியில் தனியாக நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்கிறான். அப்புறம் தான் பயந்து நடிங்கிட்டு இருக்கிற அந்த புது ஆளுங்கிட்ட திரும்பி, ஏய் உங்களுக்கு ஏதாவது நான் உதவி பண்ணணுமா அப்படின்னு பாசமாக தான் கேட்குறான். பதிலுக்கு அந்த நரி அப்படியே மெதுவாக குரலில் நடிங்கிட்டு, என் பேர் இதுதான் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு, மிருகங்களெல்லாம் ஒன்றா வாழ்ந்து அமைதியாக வாழ்கிற ஒரு ஊரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஆடுங்க, ஆம்ஸ்டருங்க, முயலுங்கன்னு தாவர உண்ணிகளெல்லாம் ஒன்றா வாழ்கிறாங்களாமா. எனக்கு இனிமேல் அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் நானும் என்னோட ஆடு நண்பனும் இது உண்மையா இல்லையான்னு பார்த்துடுறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் தான் நம்ம ஊரை சேர்ந்த ஒரு லூசு ஓனாய் அந்த நரிக்கிட்ட ரொம்ப மொக்கையான ஒரு பிக்கப் லைனை வச்சு வலிச்சிட்டு இருக்கு. நீ சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்தப்போ உனக்கு ஏதாவது அடி எதாவது பட்டுச்சா? உன்னை பார்த்ததுமே எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கு. உன் கண்ணு இருக்கே பார்க்கறதுக்கே அப்படின்னு ஓவர் சீன் போட்டு பேசுது. நம்ம ஹீரோ டக்குன்னு, டேய் என்னடா பண்ணுற, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு குறுக்கு பூந்து பேச, அவன் அது பெருசாகவே எடுத்துக்காம மறுபடியும், நீ ஏதோ சொல்ல வந்தியே, நீ கண்ணை பற்றி ஏதோ சொல்ல வந்தியா? என் கண்ணு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் பொண்டாட்டி இருக்காளே வெறும் ப்ளூ கலர் தான் இருக்குன்னு சொல்கிறான், நீ நினைக்கிற அப்படின்னு அவன் பாட்டு லூசுத்தனமாக பேசுது. தென் அப்படியே அங்கே கட் பண்ணால் ஊர் சென்டரில் நம்ம ஹீரோயின் பயத்தில் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறான். அந்த காட்டு வழி பாதையவே பார்த்துட்டு ஹீரோ இன்னும் திரும்ப வரலையே, கண்டிப்பாக ஏதோ தப்பாக நடந்திருக்கு போலையே அப்படின்னு பயத்தில் முணுமுணுங்கிறான். தென் நம்ம ஹீரோ ஊரோட மத்திய பகுதிக்கு திரும்ப வரும்போது அவனோட முகத்தில் இருந்த ஒரு தீவிரமான வெளிப்பாடு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் தெள்ள தெளிவாக புரிய வைக்குது. என்னன்னா, உடனே ஊர் மக்கள் எல்லாரையும் அந்த நடு சதுக்கத்தில் ஒன்று கூட்டின்னு இருக்கிறான். காய்ஸ், என்கிட்ட ஒரு பேட் நியூஸ் இருக்குது அப்படின்னு ரொம்பவே சோகமாக கனத்த குரல் அறிவிக்கிறான். அந்த கொடூரமான கருப்பு ஓனாய் கூட்டம் நமக்கு ஒரு பெரிய மிரட்டல் எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. எல்லாருமே பழையபடிக்கு இங்கே மாறணும்னு ஆசைப்படுதுங்க. நம்ம அவங்களுக்கு அடங்கி போகலன்னா நம்ம ஊர் மேலே படையெடுத்து வந்து நம்மளை தாக்குவோன்னு சொல்லியிருக்கானுங்க. இதை கேட்டதும் கூட்டத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அப்படியே உறைஞ்சு போய் மூச்சு வாங்குறாங்க. அட கடவுளே, இப்போதானே ஊரில் எல்லாம் அமைதி வர மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னு ஆள் அழுக்கு கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணுறது, பேசாமல் ஊரை விட்டு ஓடிடுவா அப்படின்னு ஒரு ஆடு பயத்தில் கத்துது. அவங்களால அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் தான் ரொம்பவே உறுதியாக உரத்த குரலில் பேசுகிறா. ஹீரோவோட பக்கத்தில் வந்து கெத்தாக நின்றுட்டு, நாம் இந்த அமைதியை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், நாம் எப்படி வாழணும்னு வேற யாரோ வந்து சொல்கிறத நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அப்படின்றா. ஆனால் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு ஒரு முயல் வந்து பயந்து நடிக்கிட்டே புலம்புது. அந்த கருப்பு ஓனாய்ங்க எவ்வளோ கொடூரமான சண்டைக்காரங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்கள நினச்சாலே எனக்கு பயங்கர பயமாக இருக்கே. அப்போது சரி, ஓகே, அப்போ நீங்கள் எல்லாரும் தலை குடிச்சிட்டு சரணடைய போகிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டத்தை பார்த்து ரொம்பவே ஆவேசத்தோடு கேட்குறான். நாம் இப்போ பயந்து ஓடினா காலம் முழுக்க ஒளிஞ்சு தான் வாழணும். நம்மளோட நம்பிக்கைக்காகவே நம்ம போராடணும். அமைதியாக வாழ்கிறதுக்கு நமக்கு முழு உரிமை இருக்குது. அந்த காட்டு மிராண்டிகளுக்கு நம்ம யாருன்னு காட்டுற நேரம் வந்தாச்சு. அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்க போகிறோம். அதனால உடனே நம்ம ஊரில் இருக்கிற பலசாரி ஆளுங்களை எல்லாரையும் ஒன்று திரட்டி நம்ம உடனே சண்டைக்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நம்ம டிஃபென்ஸ் பிளான் ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்காக உங்ககிட்ட இருக்கிற கனமான மரக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஊரோட மெயின் கேட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக பலப்படுத்தி ஆகணும். நம்மக்கிட்ட வம்பு பண்ணதுக்காக அவனுக்கு கண்டிப்பாக வேதனைப்படுவானுங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே ஊரே பயங்கர பிஸியாக மாறிடுச்சு. எல்லா மிருகங்களும் பெரிய பெரிய மரக்கட்டைகளை தூக்கிட்டு ஓடுதுங்க, கயிறுகளை இழுத்து கட்டுதுங்க, பாதுகாப்பு சுவரை கட்ட தேவையான பொருள் எல்லாம் ஒன்றா சேகரிக்குதுங்க. தென் அப்படியே ஹீரோ நடந்து போய் அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு தலைமையில் நடக்கிற வேலையை செக் பண்ணுறான். நம்ம பெரிய பெரிய தடுப்பு சுவரை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட் ரொம்ப பெருமையாக ரிப்போர்ட் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேலை முடிச்சிருவோம். இதை பார்த்தா நீ செம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களுக்கு சில சூப்பர் டாக்டிக்ஸ் மூவியும் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பெரிய ஒரு ஆடு மெதுவாக நடந்து வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுது, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நீ இப்போது ஒருங்கிணைந்த சமூகத்தோட ஒரு லீடர் ஆகிட்ட. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் என்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே இப்போ உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ அப்படியே கீழே பார்த்து முழிக்கிறான்.
ஆமாம் பெரியவர், ஆனால் எனக்கு ஒரு சின்ன பையன், ஒரு வேளை ஏதாவது தப்பாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னவும், என்ன பயப்படுறியா? அந்த பெரியவரோட ரொம்ப அன்பாக கேட்டுட்டு, கவலைப்படாத, பயம் வர்றது இயல்பான விஷயம்தான். ஆனால் ஆபத்தான நேரத்தில் உன்னோட மக்களாக நாங்கள் எப்போவுமே உன் பின்னாடி உறுதியாக நிற்போம். அதில் எந்த ஒரு தயக்கமும் உனக்கு தேவையில்லை, போய் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சுட்றாரு. அங்கே வில்ல ஓனாயோட மெயின் கேம்பில் பார்த்தா நம்ம வியாபாரி முயலை ஒரு சேரில் போட்டு டைட்டாக சுற்றி கட்டி வச்சிருக்கிறானுங்க. ஆனால் அந்த முயல் கொஞ்சமாவது பயப்படுதா இல்லை அசருதா? சுத்தமாக இல்லவே இல்லை. அது பாட்டு கெத்தா அசால்ட்டா வில்லன் பாஸ் கூடவும் அவனோட ஆளுங்க கூடவும் உட்காந்துக்கிட்டு கார்ட்ஸ் விளையாடிட்டு அவனுக்கு மண்டை காய வச்சுட்டு இருக்கு. அது அங்கே இருக்கிற ஒரு பெரிய மரப்பெட்டி மேலே கார்ட்ஸ் ரொம்பவே ட்ரமாட்டிக்காக ஒவ்வொன்றும் அடிக்கிட்டு அவனுங்களை பார்த்து சொல்லுது, டேய் உங்களோட ஃபியூச்சரை நான் அப்படியே கண்ணாடி மாதிரி பார்க்குறேன்டா அப்படின்னு ரொம்ப மிஸ்டீரியஸாக சொல்ல ஆரம்பிக்குது. இந்த கார்ட்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில் பயங்கரமான அடி விழ போகுது. ஆமாம், ரொம்பவே நீளமான ஒரு நீண்ட பயணம், ஆனால் கடைசியில் பார்த்தா உங்களுக்கு தோல்வி தான் மிஞ்சுது காத்துட்டு இருக்கு அப்படின்னு செம்ம கெத்தா ஜோசியம் பார்த்து சொல்ல ஆரம்பிக்குது. இதை கேட்டதும் உடனே அந்த வில்லனோட ஆள் ஒருத்தன் செம கடுப்பாய், ஹேய் பார்த்து பேசு, என்ன கொழுப்பு இருந்தா எங்ககிட்ட எப்படி பேசுவ அப்படின்னு உரும ஆரம்பிச்சிட்டான். அடப்போடா லூசு, கார்ட்ஸ் என்ன காட்டுதோ அதை தாண்டா நான் சொல்லுவேன் அப்படின்னு அந்த முயல் கூலாக பேச ஆரம்பிச்சதும், இங்கே பாருங்க இதுதான் அந்த நீளமான பயணம், இதுதான் அந்த அடி, அப்புறம் கடைசி ஜெயிக்கிறது யார் தெரியுமா? இந்த பாரு இந்த கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு அந்த சீட்டை அவனுக்கு மூஞ்சல் எடுத்து காட்டுது. இதை கேட்டதும் வில்லன் பாசு கோவத்தோட உச்சத்துக்கே போய் அந்த மரப்பெட்டி மேலே ஓங்கி ஒரே ஒரு குத்து குத்துறான். நாளைக்கு அந்த துரோகி ஹீரோ ஓனாய் நம்மளை பார்த்து பயந்து நடுங்கி எல்லா ஆடுகளையும் நமக்கு தட்டில் பிரியாணியை வச்சு விருந்தா படைக்க போகிறான், அது வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். உடனே முயல வில்லனோட மூஞ்ச ரொம்பவே உத்து பார்த்துட்டு, இரு எனக்கு இன்னொன்னும் தெளிவாக தெரியுது அப்படின்னு சந்தேகமா அப்படி கண்ணு சுருக்குது. என்னது என்ன தெரியுது அப்படின்னு வில்லன் ரொம்பவே கடுப்புல கேட்க, ஆவேசமா மூஞ்ச கொண்டு வந்து, அதுவா ஒரு பெரிய லூசு சுத்தமா அடிமுட்டால் மூஞ்சி தான் ஒன்று தெரியுது அப்படின்னு முயல் நக்கலா வில்லனை பார்த்து சொல்லவும், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு வில்லன் அப்படியே ஆவேசமாக கத்திக்கிட்டு சீட்லேருந்து அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறான். சரியா அந்த நேரத்தில் தான் அவங்களோட ஒற்றை ஓனாய் ஒன்று கேம்புக்குள்ளே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து மூச்சரிக்க ஓடி வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. பாஸ் பெரிய பிரச்சனை, அவனுக்கு ஏதோ பெரிய கோட்டை மாதிரி கட்டிட்டு இருக்கானுங்க, நான் கண்ணால் நேரில் பார்த்தேன், நம்மளை எதிர்த்து நின்று சண்டை போடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கத்துறான். இதை கேட்டதும் வெள்ள மூச்சில் ஒரு கொடூரமான சிரிப்பு ஒன்று வருது. அவனுங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? இயற்கையோட பாடத்தை அவனுங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போகிற நேரம் வந்துருச்சு, உடனே எல்லாரும் நம்ம ஆளுங்களை ஒன்று திரட்டுங்கடா, நம்ம இப்போவே போய் அவனுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கத்துறான். பதிலுக்கு அவனோட ஆளுங்களும் எல்லாம் பயங்கரமாக குஷி ஆகிடுறாங்க. சரின்ட்டு அப்புறம் வியாபாரி முயல் தலையில் கையை வச்சுக்கிட்டு, டேய் நீ வில்லன்னு நான் நினச்சதை விட நீ ரொம்ப முட்டாளாக இருக்கியாடா, கார்டு சொல்கிறது என்றைக்குமே பொய்யாகாது, நான் சொன்ன ஜோசியும் என்றைக்குமே நிஜம்தான், நீ இப்போ வெளியே போனோன்னு வையே ஏதோ ஒரு பயங்கரமான அசம்பாவம் உனக்கு நடக்க போகுது அப்படின்னு வார்னிங் கொடுக்குறா. இருந்தும் அதை ஒரு பொருட்டாவே மதிக்காம, நாங்கள் இப்போவே அட்டாக் பண்ண போகிறோம், உன்னால் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டு வில்லன் என்ன பண்ணுறான், கோவமாக கேம்பை விட்டு வெளியே ஓடுறான். ஆனால் ஓடின அடுத்த செகண்டே அங்கே தரையில் கிடந்த ஒரு கயிறில் கால் தடுக்கி இப்போ டார்னு போய் மரப்பெட்டியில் மண்டையை உடச்சிக்கிட்டு தூக்கி எழுந்து நிற்கிறான். பக்கத்தில் கட்டி வச்சிருக்கிற முயலை தலையாட்டிக்கிட்டே, நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன்ல, உன்னோட கோவம் தான் உன்னோட முதல் எதிரி, இப்போ பாரு என்னாச்சு அப்படின்னு நக்கலா சிரிக்குது. சரி அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட கிராமத்தில் மரத்தாலான மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை கட்டுற வேலை பயங்கர வேகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு கூத்தாவும் மாறிட்டு இருக்கு. அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு சின்ன மாடலை கையில் பிடிச்சிக்கிட்டு, எல்லாமே நல்லா தான் பிளான் படி போயிட்டு இருக்கு, இப்படி நடந்தால் மட்டும் போதும், உலகத்தில் பெஸ்ட் கோட்டையாக இதுதான் இருக்கும், இது ஒரு வாட்ச் டவர் லைக் மெயின் என்ட்ரன்ஸ் பெட்ரூம் அப்புறம் ஒரு சூப்பரான கேண்டீன் அப்படின்னு பயங்கரமாக சீன் போட்டு சொல்லிட்டு இருக்கு. அப்போ தான் அங்கே நின்று இருந்த ஒரு ஆடு அந்த மாடலை விரலால் சுட்டி காட்டி, ஏட்டா அது என்ன பூசணிக்காய் ஏடா அப்படின்னு கேட்குது. டே லூசு பையில, இது பூசணிக்காய் இல்லடா, மாடல்ரா, பிளாஸ்டிக் மாடல் அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு கத்தவும், இன்னொரு பக்கம் பார்த்தா வேலை செய்கிற ஆளுங்களாம் பிளானை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கண்டபடி கண்டதையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. குறிப்பாக அதில் ஒரு ஆட்டுக்கடா வெறித்தனமா என்ன பண்ணுது, மரபோர்டை எடுத்துக்கொண்டு போய் கண்காணிப்புக்காக வச்ச ஓட்டையெல்லாம் ஆணி அடிச்சு அடைக்க பார்த்துட்டு இருக்கு. உடனே சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட் பதறி ஓடி வந்து, டேய் என்னடா பண்ற, இந்த ஓட்டையெல்லாம் எதுக்கடா அடைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துது. டேய் இது கதவுடா, கதவு எதுக்கு இருக்குன்னு தெரியுதுன்னு உனக்கு, நம்ம கதவை திறப்போம், எப்படி எதிரிங்க வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே துவம்சம் பண்ணுவோம், எப்படி கிரியேட்டிவாக இருக்கு அப்படின்னு அந்த ஆட்டுக்கடா பாட்டுக்கு லூசுத்தனமாக லாஜிக்கே இல்லாமல் இவங்ககிட்ட விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஊர் மக்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறான். சொல்ல போனால் அது பார்க்க ட்ரைனிங் மாதிரியே இல்லை. அப்போ தான் நம்ம ஹீரோ வேலைலாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க வரான். ட்ரைனிங் எப்படி போகுது அப்படின்னு கேட்கவும், இவன் ஒரு கையில் ஒரு கிளிப்போர்டு பிடிச்சிக்கிட்டு, நம்ம ஆளுங்க உடம்பெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் 5 பேருக்கு காயம், 3 பேருக்கு எலும்பு முடிவு ஏற்பட்டுருச்சு, இன்னொரு 7 பேருக்கு ஜாயிண்ட் வேறு விலகி போச்சு, அப்புறம் ஒருத்தனுக்கு தாடியே வேறு உடஞ்சி போச்சு அப்படின்னு ரொம்ப சோகமாக அப்படி சிரிச்சுட்டே சொல்கிறான். இதை கேட்டதும் ஹீரோ அதிர்ச்சி ஆகி, அடப்பாவி நிலம் இவ்வளோ மோசமாக இருந்தால் ஃபஸ்ட்டு வார்ம் அப் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்னடா அப்படின்னு கத்துறான். யோ வார்ம் அப்போட ரிசல்ட் தான் இதெல்லாம், இனிமே தான் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கப்புறம் தான் தெரிய போகுது, அதில் எப்படியும் ஒரு 23 பேருக்கு எலும்போடைய நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி தூரத்தில் பார்த்தா சில ஆட்டுக்கடாங்க ஓடி வந்து ஒரு பெரிய ஓக் மரத்தில் தன்னோட கொம்பால மாங்கு முட்டிட்டு இருந்தாங்க. அந்த கொம்பால மரத்தை முட்டி பவரை ஏற்றுறதா தளபதி கெத்தா
டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கும்போது மரத்தில் முட்டின ஒரு ஆடு வலியால் அப்படியே மரத்தடியில் சுருண்டு விழுந்து அப்படியே முணங்க ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் தான் டெலிவரி ஆடு ஒன்று பெரிய மரப்போட்டி தள்ளிட்டு வந்து கிராமத்துக்கு டெலிவரி வந்திருக்கு, காசெல்லாம் அனுப்புனவரே கொடுத்துட்டாரு, சைன் மட்டும் போடுங்கன்னு சொல்லி கேட்குது. ஏற்கனவே காசு கொடுத்தாச்சுன்னு யோசிக்காத தளபதி டக்குன்னு பேனாவை எடுத்து சைன் போட போக நம்ம ஹீரோ அங்கே பாஞ்சு வந்து அதை பிடிச்சிக்கிட்டான். இந்த நேரத்தில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கையெழுத்து போடாமல் பாக்ஸை திருப்பி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு எச்சரிக்கிறான். ஏன்னா கிராமத்துக்குள்ளே ஏதோ பெரிய சதி வேலை நடந்துட்டு இருக்கிறதுன்றது போக போக தான் தெரிய வருது. பிகாஸ் நடக்கிற ஒவ்வொரு ட்ரைனிங்கும் விசித்திரமான விபத்தில் தான் போய் முடியுது. ஃப்ரெண்டு உடனே நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு யாரோ வேணும்னே ட்ரைனிங்கை சதி பண்ணி சொதப்புறாங்கன்னு நினைக்கிறேன். கேண்டீன் சாப்பாடு சண்டையில் ஆரம்பித்து ஸ்விம்மிங் பூல் தண்ணியை காலி பண்ணது வரைக்கும் எல்லாமே சதியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்மிண்டன் இறகு பந்துக்கு பதிலாக பவுலிங் பால் மூஞ்சில் வந்து அடிக்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் லைட்டு கைத்துக்கு பதிலாக பவுலிங் பால் மேலே வந்து மண்டையில் விழுது. இதெல்லாம் ஒரே ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தன் தரையில் படுத்து கிடந்துட்டு இருக்கிறான். இப்படி நிலைமை ரொம்ப கைவீறி போகவே ஹீரோ அந்த பெரிய மர வாட்ச் டவர் கட்டுற இடத்துல எல்லாரையும் அவசரமாக கூப்பிட்டு தானே காப்பாற்றிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக வாலண்டியர்ஸை கூப்பிட்றான். ஆனால் யாராச்சும் வரத்துக்குள்ளே டமான் அங்கே சத்தம் கேட்டு மரக்கட்டை சாஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஹீரோ சத்தமாக கத்திக்கிட்டே பாஞ்சு போய் சில ஆடுங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சு எல்லாத்தையும் காப்பாற்றுறான். பிரம்மாண்டமான மரக்கட்டைங்க பூமி மேலே அதிர்ற அளவுக்கு கீழே விழுந்து தூசி மண்டலமாக அந்த இடமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தூசியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் ஹீரோ எந்திரிச்சு எல்லாரும் சேஃபாக இருக்காங்களான்னு விசாரிச்சு பார்க்குறான். அப்போ தான் அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோவை உடஞ்சி இடிபாடுகளுக்கு பின்னாடி இழுத்துட்டு போய் பிளான் பேப்பரில் யாரோ வேணும்னே மாற்றி வரைஞ்சி கோட்டையோட பேலன்ஸே பாழாக்கியிருக்கானுங்கன்னு சுட்டி காட்டுறான். அதோட நிறுத்தாமல் ஊருக்கு புதுசாக வந்த அந்த நரி மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவன் அந்த கருப்பு ஓநாய்களோட உளவாளியாக கூட இருக்கலாம் அப்படின்றத தெரியப்படுத்துகிறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டை மட்டும் நேராக அந்த நரியை ரகசியமாக பின்தொடர்ந்து புதருக்குள்ள பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்து உழவு பார்க்குறான். கடைசியில் தான் அந்த நரி கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. என்ன ஏன்டா ஃபாலோ பண்ணுற பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கேட்கவும் பதிலுக்கு சயின்டிஸ்ட் ஆடு திணறிக்கிட்டு, ஆக்சுவலாக நான் ஒரு பொட்டானிஸ்ட் இல்லையா, தாவரவியலர் ஆடு, நான் எனக்கு வந்து பூக்களை சேகரிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், அதை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன்னு அப்படியே சும்மா அடிச்சுட்டு தப்பிக்க பார்க்குது. ஒரு பக்கம் கட்டின கோட்டையும் தரமட்டமாகி சண்டைக்கான டைமும் நெருங்கினதுனால ஹீரோ டிப்ரெஷன் ஆகி ஆத்தோரமாக உட்காந்து சோகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ அங்கே வந்த ஊர் பெரியவராடு ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லி, இங்கே பாரு, என்றைக்குமே மிஸ்டேக்ஸை உணர்ந்து ஏற்றுக்கிட்டு முன்னாடி போகிறவன் தான் உண்மையான தலைவன்றதை புரிய வச்சுறாரு. எந்த ஒரு பேர் எழுவியும் அழகான விஷயமா மாற்ற முடியும்னு பெரியவர் சொன்னதுமே ஹீரோவுக்கு ஒரு பொறி தட்டிடுச்சு. உடனே வியாபாரி முயலை தேடி பிடிச்சி அவளோட மேஜிக் போஷனை வச்சு ஓநாய்களை வண்டுகளாகவும் ஆடுகளை ஒரு ஓநாய் வீரர்களாகவும் மாற்றலாமேன்னு பிளான் பண்ணி ஓட ஆரம்பிக்கிறான். பெரியவர் எவ்வளோ தடுத்து பார்க்குறாரு, இறான்னு, ஆனால் இருந்தும் அதை கேட்கல. தென் அங்கேருந்து வேகமாக ஊரோட மையப்பகுதிக்குள்ளே வந்ததும் ஹீரோயின் அப்புறம் சயின்டிஸ்ட்டு அப்புறம் நிறைய ஃப்ரெண்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வியாபாரி முயலை உடனே கண்டுபிடிச்சாகணும்னு சொல்கிறான். உடனே அந்த சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு அதெல்லாம் சாத்தியமே இல்லைப்பா அப்படின்றப்போ அந்த நரி தான் குறுக்கு போந்து இல்லை அந்த ஓனாய் தான் அவளை கடத்திட்டு போனதை நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ தான் ஹீரோக்கு புரிய வருது, இவன் நல்லவன் தான், நம்ம சைடு தான், ஒட்டுறன் இல்லைன்றது ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதே நேரத்தில் தான் சதி வேலை பண்ண அந்த உண்மையான துரோகி ஊருக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கான்ற அதிர்ச்சியான உண்மையும் ஹீரோக்கு தெரிய வருது. உடனே ஹீரோ, ஹீரோயின், அந்த சயின்டிஸ்ட் ஆடு அப்புறம் ஃப்ரெண்டு நரி 4 பேரும் சேர்ந்து அந்த அடர்ந்த காட்டு வழியா வெள்ள ஓனாயோட இருட்டான கேம்பை நோக்கி புறப்படுறாங்க. தளபதிக்கிட்டையும் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஊர் மக்கள்கிட்டையும் கிராமத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆபத்தான மீட்பு வேட்டையில இறங்குறாங்க. பள்ளத்தாக்குக்கு மேலே இருக்கிற திறந்த வெளியில தான் அந்த வில்லனோட மெயின் கேம்ப் இருக்குன்றத நரி ஃப்ரெண்டு வழிகாட்ட 4 பேரும் சேர்ந்து வேகமாக முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்க. தென் இவங்க எல்லாரும் அந்த இருட்டு ஓனாயோட கேம்புக்கு மேலே இருக்கிற மேட்டு பகுதிக்கு ரொம்பவே சைலண்டாக வந்து சேர்ந்து கீழே என்ன நடக்குதுன்றதை எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா தான் தெரியுது, அந்த வியாபாரி முயல் தெளிவாக தெரியுது. அது இன்னுமே அந்த இருட்டு ஓனாயோட கேம்புக்கு நடுவில் ஒரு பெரிய பழைய சேரில் கைத்தால் கட்டப்பட்டு கிடக்குது. ஆனால் அங்கே இருக்கிற காவலுக்கு நின்றுட்டு இருக்கிற 2 கொடூரமான ஓனாய்களுக்கும் முடியை எப்படி விதவிதமாக அழகுபடுத்துறது, அப்புறம் ஜோசியம் எப்படி கரெக்டாக பார்க்குறதுன்னு ஓவராக லெக்சர் கொடுத்து அவனுக்கு 2 பேரோட மாட்டையும் காய வச்சுட்டு இருக்கு. சயின்டிஸ்ட்டு எல்லாம் தலையை லைட்டாக ஆட்டிகிட்டு ரகசியமாக அவளை பாருங்களேன், அவனுங்களெல்லாம் எப்படி அவள் லூஸ் ஆகிட்டு இருக்கா பாருன்னு அப்படியே மெதுவாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் கீழே தரையாக குனிஞ்சு பார்த்துக்கிட்டு, இது உண்மையிலே நமக்கு ரொம்பவே சாதகமான ஒரு விஷயம் தான், அதனால் அடுத்து இப்போ என்ன பண்ணலான்றதை நீ சொன்னால் சரின்னு ஹீரோ கிட்ட கேட்கவும் டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுறான், நீயும் அந்த நரியும் சேர்ந்து 2 பேரும் கிழக்கு பக்கம் இருக்கிற எல்லைக்கு போய் அங்கே காவலுக்கு இருக்கிற ஓனாய்களோட கவனத்தை எப்படியாச்சும் திசை திருப்புங்க அப்படின்றான். அதை தொடர்ந்து ஹீரோயினும் மெதுவாக சத்தமே இல்லாமல் கேம்புக்குள்ளே இறங்கி வியாபாரி முயலோட கட்டெல்லாம் வேகமாக அவுத்துவிட்டு அந்த வில்லன் பாஸுக்கு தெரியறதுக்குள்ளே அங்கேருந்து சைலண்டாக எஸ்கேப் ஆகலான்னு நல்லா பிளான் போட்டாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் ஆடு ஓகேன்னு தலையை வச்சுக்கிட்டு நரிக்கு உடனே சிக்னல் கொடுக்கவும் அடுத்த செகண்ட்ல கிழக்கு பக்கத்து புதருக்குள்ள இருந்து பயங்கரமான சலசலப்பு சத்தமும் இது வரைக்கும் கேட்காத விசித்திரமான காட்டு மிருகங்களோட கத்துற குரல் சத்தமும் பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது. அங்கே என்னடா திடீர்னு சத்தம் வருது அப்படின்னு காவலாளி ஓனாய்
ஓனாயில ஒன்று முயலோட மொக்க பேச்சை அசம்பிள் பண்ணி கேட்க முடியாமல் திரும்ப பார்த்து கோபம் வரும்போது, டேய் போய் அங்கே என்னதான் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்கடா அப்படின்னு கத்தவும், அந்த காவலாளி ஓனாய் எல்லாமே விஷயத்தை செக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே தரையோட தரையாக மெதுவாக ஊர்ந்து வந்து அந்த வியாபாரி முயலை கட்டு போட்டிருக்கிற இடத்த நோக்கி சைலண்ட்டாக வராங்க. வாரே வா, என்னோட பெஸ்ட் செல்லிங் பிராண்ட் பொருளோட மெயின் ஹீரோவே நேரில் வந்துட்டான் போலயே அப்படின்னு அந்த வியாபாரி முயல் ரொம்பவே ட்ரமாட்டிக்காக மூச்சு வாங்க பேசுது. எனக்கு அப்பவே நல்லா தெரியும் இந்த மேஜிக் கார்டு என்னைக்குமே போய் சொல்லாதுன்னு. இதோ என்னோட கிங் ஆஃப் ஆர்ட்ஸ் எனக்கு காப்பாற்றி வந்துட்டான் பாரு அப்படின்னுது. அட கடவுளை, தேவையில்லாமல் சத்தம் போட்டு மாட்டி விட்டுற போறவே முயலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ரகசியமாக எச்சரிச்சுக்கிட்டே அவனோட கூர்மையான பல்லால் அந்த டைட்டாக கட்டியிருந்த கனமான கயிறை நறுக்கு கடிச்சு வேகமாக அறுக்க ட்ரை பண்ணுறான். உன்னை இந்த இடத்த விட்டு எப்படியாவது சீக்கிரம் வெளியேற்றணும், அதுக்காக தான் எங்கள் வேக வேகமாக வந்தோன்னு சொல்லவும், நானும் உங்கள் கூட எங்கே வேணா வரேன், அதுக்காக தான் நானும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு எல்லாமே அவுத்து முடிச்சு கீழே விழுந்ததும் வியாபாரி முயல் தன்னோட நீளமான காதுகளை அப்படி சிலுத்து வச்சுக்கிட்டு, எப்படியும் இந்த கேம்பில் சர்வீஸ் சுத்தமாக நல்லாவே இல்லைப்பா, கேவலமாக தான் இருந்துச்சு, அதனால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஜாலியாக கமெண்ட் அடிச்சுட்டு போகுது. கரெக்டாக நம்ம ஆளுங்க எல்லாரும் அந்த இருட்டுக்குள்ளேருந்து யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணுறதுக்குள்ளேயே மெயின் கூடாரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான நடுநடுக்க வைக்கிற கர்ஜன குரல் கேட்குது. வானத்திலிருந்து மின்ற நிலா வெளிச்சத்தில் அந்த கொடூரமான வில்ல ஓனாய் மெல்ல நடந்து வந்து கம்பீரமாக வருது. அவனோட கூர்மையான கோரக்கண்ணு நேராக நம்ம ஹீரோ மேலே தான் இப்போ விழுது. என் விருந்தாளியை எனக்கே தெரியாமல் திருடிட்டு போக்க பார்க்குறியா மிஸ்டர் ஹீரோ அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த கொடூரமான தளபதி ஓநாய்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை டீமாக நாலா பக்கமும் சுற்றி வளைச்சிட்றானுங்க. நீ என்னதான் பிளான் பண்ணி ஓடினாலும் சரி, எதுவும் இங்கே வேலையாக்காது. எப்படியும் நீ ரொம்பவே லேட்டு கண்ணா, ஏன்னா என்னோட ஆளுங்க ஆல்ரெடி உன்னோட ஊரை எதிரியே இல்லாதபடி சுத்தமாக தரமட்டமாக்கி காலி பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு செம்ம கெத்த கத்தி சொல்லுது. ஹீரோயின் உடனே கொஞ்சம் கூட பயப்படாமல் ஹீரோ பக்கத்தில் வந்து கெத்த நின்றுட்டு கோபமான பார்வையோட அவனுங்களை பார்த்து கத்துறான். உன்னோட இந்த சதி வேலை பற்றி எங்களுக்கு நல்லாவே ஆல்ரெடி தெரியும். உன்னோட இந்த கேவலமான ஏமாத்து வேலை இனிமே எங்க கிட்ட செல்லுபடி ஆகாது கண்ணா அப்படின்னு பயங்கரம் சவாலாக பேசுறான். வில்லனும் சரிடி அம்மா, அது இப்போ நேரடியாக பார்த்துடலாமே அப்படின்னு அவனும் உரிமைக்கிட்டே தான் கூட்டத்துக்கு சிக்னல் கொடுக்குறான். எல்லாரும் பாஞ்சு அவங்கள தாக்குங்கடா அப்படின்னு வெறியோட கத்துறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் எல்லாரும் உடனே எங்கேருந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்கிறான். சரி, அந்த நேரத்தில் தான் நம்ம பொறியாளர் ஃப்ரெண்ட், அதான் நம்ம சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு நரி ஃப்ரெண்டும் பக்கத்தில் இருந்த புதற்குள்ள இருந்து பாஞ்சு வெளியே வராங்க. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான், டக்குன்னு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்மோக் பாம்களை தூக்கி அவனுக்கு மேலே வீச ஆரம்பிக்கிறான். அந்த கேம்ப் முழுக்க ஒரே செகண்டில் கண்ணை மறைக்கிற அளவுக்கு பயங்கரமான அடர்ந்த புகை மூட்டம் சுற்றி பரவுது. இந்த பெரிய குழப்பத்தை ரொம்பவே கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த வியாபார முயல், அப்புறம் அவங்களோட மொத்த டீமுமே அவங்களோட ஊரை நோக்கி இருக்கிற பாதையை நோக்கி வெறித்தனமாக செம்ம ஸ்பீடில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் வில்லன் அந்த புகையை தான் கையாலே விலகிட்டு எருமிக்கிட்டே பயங்கர கோவத்தில் அலறான். அவனுங்களை தப்பிக்க விட்டுறாதீங்கடா, துரத்திட்டு போய் அவங்களோட மெயின் கேட்டை உடச்சு தள்ளுங்கடா அப்படின்னு பயங்கர வெறியோட ஆர்டர் போடுறான். எதிர்பார்த்த மாதிரியே நம்ம டீம் ஆளுங்களும் அந்த கொடூரமான ஓனாய் கூட்டத்துக்கு முன்னாடியே எப்படி உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்பீடாக ஓடி வந்து கிராமத்தோட எல்லையை அடைஞ்சிடுறாங்க. அங்கே பார்த்தா நம்ம தளபதியும் அவரோட ஃப்ரெண்டு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் பெரிய பெரிய மரக்கேடையும் உறுதியான கைத்தடியை பிடிச்சிக்கிட்டு மாசா தயாராக நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவனுக்கு நமக்கு பின்னாடி வெறி கொண்டு வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மூச்சு வாங்க ஓடி வந்து அந்த பெரிய ராட்டோட பக்கத்தில் வந்து நின்று கெத்தா சொல்ல ஆரம்பிக்கிறான். யாரும் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க, எல்லாரும் லைனை ரொம்ப உறுதியாக பிடிச்சிட்டு நில்லுங்க அப்படின்னு கத்துறான். அடுத்த சில நொடிகளில் அந்த வில்லனோட கொடூரமான ஓனாய் கூட்டம் அடர்ந்து காட்டை விட்டு ஒரு பயங்கரமான இருட்டலை மாதிரி பாஞ்சு வரானுங்க. அந்த கொடூரமான ஓனாய் ஊரோட தடுப்பு சுவர் மேலே வந்து பாஞ்சு பயங்கர சத்தத்தோட மோதும் போது ஒன்றுபட்ட அந்த கிராமத்தோட ஆடுங்களும் ஓனாய்களும் தோளோட தோல் நின்று செம்ம டீம் ஒர்க்கோட அவனுங்களை திருப்பி அடித்து பின்னாடி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆடுங்க தன்னோட கூர்மையான கொம்பால எதிரிகளோட தாக்குதலை தடுத்து நிறுத்துறாங்க. நம்ம ஊர் ஓனாய்ங்க தன்னோட ஸ்பீடை வச்சுக்கிட்டு வில்லனோட ஆளுங்களை போட்டு கண்ட மெனிக்கு தாக்குறாங்க. தன்னோட இந்த பெரிய படையே அந்த சாதாரண ஆட்டு கூட்டத்துக்கிட்ட பின்வாங்கிறத பார்த்ததும் அந்த வில்லன் ஓனாய் பயங்கரமா வெறி ஆயிடுச்சு. நேராக நம்ம ஹீரோவை முடிச்சு கட்டுன்றதுக்காகவே ஒரே வெறியோட நம்ம ஹீரோவை நோக்கி பாஞ்சு வருது சண்டைக்காக. இப்போ ரெண்டு பேரும் வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டே ஊரோட மையப்பகுதியில் தரையில் உருண்டு புரண்டு தூசியில் சறுக்கிக்கிட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோ சட்டுன்னு சுதாரிச்சு டக்குன்னு எழுந்து நின்றுக்கிறான். பெரியவர் ஆட்டோட அந்த கனமான மரத்தடியை கையில் பிடிச்சிக்கிட்டு வெள்ளம் பாஞ்சு போகிற ஒவ்வொரு மூவியுமே கொடூரமாக தடுத்து அவனோட நகத்தாக்குதல் எல்லாம் தடுக்கிறான். உடனே வில்லன், நீ ரொம்ப சாஃப்டாக இருக்கடா ஹீரோ அப்படின்னு கோவத்தில் சத்தமாக உருவிக்கிட்டே ஹீரோவோட தடுப்பை ஒரே அடியில் உடச்சி அவன் கையில் பிடிச்சிருந்த அந்த மரத்தட்டியை தூக்கி எறிஞ்சிடறான். ஏண்டா வேட்டை மிருகமா பிறந்துட்டு இந்த ஒரு சாதுவான ஆடுகளோட சேர்ந்து குடும்பம் நடத்துற இடம் உனக்கு அசிங்கமா இல்லை? நீ ஒரு உண்மையான வேட்டைக்காரனா எப்பயுமே தனக்கு வேண்டியதை அடிச்சு தாண்டா பறிச்சுப்பான் அப்படின்னு வெறியோட கத்துறான். சண்டை உச்சக்கட்டத்துக்கு போய் நம்ம ஹீரோ தரையில் விழுந்து எதுவுமே பண்ண முடியாமல் மல்லாக்கு விழுந்துடுறான். வில்லன் உடனே அவனோட ஃபைனல் அடி அடிச்சு ஹீரோ முடிச்சு கட்டுறதுக்காக கையை வாங்குறான். ஆனால் அவன் தாக்குறதுக்குள்ளேயே இப்போ டார்னு ஒரு ஆட்டுக்கடையோட கூர்மையான கொம்பு வில்லனோட விழா எலும்புலே பயங்கரமாக பலத்தோட மோதனதும் அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் தன்னோட கூர்மையான பல்ல காட்டிட்டு ஹீரோக்கு முன்னாடி கெத்தாக வந்து நிற்கிறான். அவங்கள சுற்றி பார்த்தா ஊர் ஆடுகளும் அப்புறம் ஓநாய்களும் தோளோட தோல் நின்றுக்கிட்டு அந்த வில்லனையும் அவங்களோட மிஞ்சிருந்த ஆளுங்களையும் சுற்றி பெரிய உடைக்க முடியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிட்டாங்க. ஹீரோ மெதுவாக தரையிலிருந்து எழுந்து நின்று தன்னோட ஊர் மக்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் போய் ரொம்பவே கெத்தாக பெருமையாக நின்றுட்டு,
உனக்கு விஷயமே புரியலடா ஒன்றும் அப்படின்னு ஹீரோ தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு தலைவனாக இருக்கிறதுன்றது பலத்திலையோ இல்லை மற்றவங்களை வேட்டையாடி பயமுறுத்துறதுலையோ இல்லைடா, நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்களே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தோளோட தோல் நின்று காப்பாற்றுறதுலாம் இருக்குது அப்படின்னு செம்ம மாசா ஸ்பீச்சை முடிக்கிறான். உடனே வில்லன் சுற்றி முற்றி பார்க்குறான். அவங்களுக்கு எதிராக வெறித்தனமாக ஒன்றுக்கு ஒன்று கூடி நிற்கிற அந்த தாவர உண்ணிகளையும் மாமச உண்ணிகளையும் பார்த்ததும் அவனுக்கு நிலமை சுத்தமாக புரிஞ்சு போச்சு. சரி ரைட்டு, நமக்கு இப்போ ஆள் பலமும் இல்லை, எந்திரிக்க நமக்கே பலம் இல்லை, அதனால் என்ன பண்ணலாம், இவங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தில் பயங்கரமாக உரிமிக்கிட்டு இதோட முடிச்சுன்னு மட்டும் நினைக்காதரா ஹீரோ, திரும்ப இதை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பேராசையோட விளைவால முயலோட மந்திர போச்சனை குடிச்சிட்டு பன்னிக்குட்டியாக மாறினவன் அங்கே திறந்து கிடந்த மெயின் கேட்டை நோக்கி மெதுவாக பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். இனிமே எப்போவாச்சும் நீங்கள் திரும்பி வர நினச்சேன்னா நான் உங்களை எதிர்கொள்றதுக்காக ரெடியாக இருப்போம்டா அப்படின்னு ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி ஊர் மக்களும் சரி உறுதியாக அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. வில்லன் கடைசியாக ஒரு கோபமாக ஒருங்களோட தன்னோட ஆளுங்கிட்ட சிக்னல் கொடுக்க அந்த கொடூரமான ஓனாய்க்கோட்டை எல்லாமே காட்டோட இருட்டுக்குள்ளே பயந்து ஓடி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்புறம் என்ன, சண்டையெல்லாம் முடிஞ்சு அந்த காற்றுல பறந்த தூசியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் அந்த கிராமமே வெற்றி கழிப்பில் சத்தம் போட்டு அலறுது. ஆடுங்கெல்லாம் சந்தோஷத்தில் தன்னோட தொப்பிகளை காற்றுல மேலே பறக்கிட்டு கொண்டாடுறாங்க. ஓனாய்ங்கெல்லாம் வெற்றி கூச்சல் இடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி ஆசையாக கொண்டாடுறாங்க. தன் ஹீரோ சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் என் கூட இல்லாமல் இருந்திருந்தா என்னால் இதை செஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ ஊர் மக்களுக்கு முன்னாடி உரத்த குரல் அறிவிக்கிறான். நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஓனாயோ ஆடோ நரியோ முயலோ, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமான இன்னைக்கு நம்ம உலகத்துக்கே நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு கெத்தா கத்துறான். அப்புறம் என்னாச்சுன்னா, உடனே நம்ம வியாபாரி முயல் தன்னோட வியாபார வண்டியை ஊருக்குள்ளே நடுவில் தள்ளிட்டு வந்து ஒரு கலர்ஃபுல்லான கோடை வந்து ஓப்பன் பண்ணுது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெரிய வெற்றி கொண்டாட விதமாக அப்படின்னு வியாபாரி முயல் அப்படியே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. உங்களுக்கு நான் வழங்குறேன் விக்டரி ஹீரோவோட பபுள் ஹெட்ஸ், 2 பொம்மை வாங்கினா உங்களுக்கு 2 மேஜிக் பந்து ஃப்ரீ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஊர் மக்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வியாபாரி முயலோட வண்டியை சுற்றி கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. அதே நேரத்தில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து நின்றுட்டு தங்களோட அமைதியான ஊரை பார்த்துக்கிட்டு எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள முழுசாக தயாராகிற மாதிரி காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel Was and Voice Over. See you guys.